buddies, வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சமையல் சீரீஸில். அது என்னென்னா டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் இன்றைக்கி குக்கர்லேயே செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். குக்கரில் ஆயில் விட்டுட்டு கடுகு போடணும். கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. நைட்டில் எல்லாம் தூங்கவே மாட்டான், விளையாடிட்டே ஏர்லி மார்னிங் தான் தூங்கினான். இப்போது ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். நானும் ஆகாஷும் எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். நான் ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் தான் தூங்கினேன். எனக்கு ஏர்லி மார்னிங் வர முழிச்சு ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டே தூங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 பேரும் எழுந்திரிச்சி சாப்பிட்டு தான் தூங்கினோம். அது வரை இல்லைன்னு எந்திரிக்கவே இல்லை. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடய ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் இன்றைக்கி 2 போட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் சில்லியோட ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் டொமேட்டோ, ஒரு குட்டி சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகணும். அப்படி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆகாஷ் அதிகமாக ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டான். ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரைஸில் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா அளவாக இருக்கும். எனக்கு இந்த கப்பில் ஃபுல்லாக ஊற்றினேன்னா எனக்கு 3 டம்ளர்ஸ் அளவு. ஸோ நான் 3 டம்ளர்ஸ் நான் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறேன். அவ்வளோதான். அப்படியே உப்பு அளவு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. சரி, ஏன் வெறும் டொமேட்டோ ரைஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாழைக்காய் இருந்துச்சு, பஜ்ஜி போடலான்னு வச்சுருந்தோம். ஆகாஷ்க்கு ஆஃபீஸ் இருக்கனால நான் அதை போடாமலே வச்சுருந்தேன். சரி அப்படியே ரொம்ப பழமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம், டொமேட்டோ ரைஸ்க்கு ஃப்ரை மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆகாஷும் இருக்கான், சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் நம்ம அதே மாதிரி அடுப்பத்தை வச்சுட்டு வடை சட்டி வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு அதே மாதிரி வாழைக்காவும் போட்டாச்சு. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஸ்டேஜில் வரையிலையோ இல்லை முன்னாடியே கொஞ்சம் நான் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எப்படி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரியே தான். உங்களுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஸ்பைஸியாக அவன் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் காரமாக இருந்தாலும் ஆகாஷ்க்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ நான் கம்மியான ஸ்பைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா, சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு இல்லை, இது கிண்டிகிட்டே இருந்தாலும் எனக்கு தனியாக வந்துரும்னு தோணுச்சு. ஸோ அப்படியே ஆயில் மட்டும் அது மேலே படுற மாதிரி, சூடான ஆயில் மட்டும் அது மேலே படுற மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்ருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தா ஆயில் இருந்துச்சு. சரி சும்மா சாப்பிட்டவே அது நல்லா தான் இருக்கும். சரி ஆனியன் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அது கொஞ்சம் முருகலாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ஆகாஷ்க்கும் ஒர்க் இருந்துச்சு, எனக்கும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நிறையா இருந்துச்சு. ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, தம்பிது எங்களுது எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ண வாழைக்காவோட ஆனியனையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு சமையல் சீரீஸில் குக்கிங் இந்த மாதிரி வீடியோஸாக வேணுமா, இல்லை நாங்கள் மீன் குழம்பு செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து பேசிகிட்டே செய்கிற மாதிரி வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ விசில் இறங்கிடுச்சு. விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் மல்லித்தழை அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஏர்லி மார்னிங் தூங்கினவன் இப்போ தான் எந்திரிச்சான். ஸோ இளனும் எந்திரிச்சிட்டான் வேறு. நான் சாப்பிட்லான்னு உட்காரையில் தான் இளன் எப்போவுமே எந்திரிப்பான். ஸோ ஓகே, நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் லைனாக ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டு. அவ்வளோதான். ஹோப் யூ guys enjoyed. Thanks for watching. See you all in the next video. அண்ட் மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட கொஷினுக்கு மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், டேக் கேர்.